வணக்கம். வணக்கம் பிரதீப். ஒரு சின்ன கேப் ஆகி போச்சு. எல்லாரும் கொஞ்சம் அவங்களுடைய வேலை பிஸியில வந்து பிஸி ஆயிட்டோம். சீக்கிரமே அடிக்கடி வீடியோஸ் போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். இது வந்து டெல்லி போயிட்டீங்களா? ஆமா, டெல்லி போல. ஆனா டெல்லி மேட்டருக்கு போக போறோம். போர்டு அடிச்சிருச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசி. அதனால கொஞ்சம் நேஷனல் பாலிடிக்ஸ் போறோம். ஆமா, நேஷனல் பாலிடிக்ஸ்ன்றத விட கொஞ்சம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு மூவ்மெண்டா இருக்குன்னு நினைச்சுக்கலாம், இல்ல பார்ட்டின்னு நினைச்சுக்கலாம். அவங்கவுங்க இஷ்டம். அவங்க ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஒரு போராட்டத்துல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இவ்வளவு வருஷமா இருந்த பிஜேபி கவர்மெண்ட்டை இவ்வளவு வந்து அடிபணிய வச்சது எந்த எதிர்கட்சியாலையும் யாராலையும் முடியாத ஒரு காரியத்தை இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். யங்ஸ்டர் நம்மளையும் சேர்த்துப்போம். அதனால வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் நீட்னா என்ன? தமிழ்நாட்டுல நீட் எப்பல இருந்து வந்துச்சு? அதாவது 2006 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 85ல ஸ்டார்ட் பண்ணது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். 2006 வரைக்கும் வந்து உங்களோட சப்ஜெக்ட் மார்க்ஸ் 12th எடுத்த மார்க்ஸ் பிளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற காமன் என்ட்ரன்ஸ். நான் படிச்ச காலத்துல எல்லாம் அப்படிதான் இருந்தது. இன்ஜினியரிங், மேத் எல்லாத்துக்குமே, ஐ மீன் மெடிசின் எல்லாத்துக்குமே இருக்கும்ல. ஆமா, 2006 வரைக்கும் அதுதான். அதுக்கப்புறம் வந்து 2007ல இருந்து கலைஞர் பீரியட்ல வந்து என்ட்ரன்ஸ் வேணான்றதை பின்பற்று அதுல இருந்து வெறும் சப்ஜெக்ட் மார்க்ஸ்ல போயிட்டு இருக்கு. 16 வரைக்கும் இந்த மெத்தட்ல தான் போயிருக்கு. இப்போ காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்னு கவர்மெண்ட் காலேஜஸ், இன்னொன்னு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே 2 விதம், மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் பிளஸ் டீப் யூனிவர்சிட்டி. 2026 டேட்டா பிரகாரம் ஒரு 650 காலேஜ் எக்ஸ்ட்ரா சீட் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு தமிழ்நாடு லெவல்ல இருக்க மெடிக்கல் சீட்ஸோட எண்ணிக்கை வந்து 13,999. இன்னைய தேதிப்படி இந்தியாவிலே ரெண்டாவது அதிகமான சீட்டு மெடிக்கல் சீட் நம்ம கிட்ட தான் இருக்கு. முதல்ல கர்நாடகா, அடுத்து நம்ம. ஸோ இதுல ஸ்பிளிட் அப் பாத்தீங்கன்னு வச்சுங்க, கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் அதுல இருக்க சீட்டு வந்து க்ளோஸ் டு ஒரு 5000 சீட்டு கிட்ட இருக்கு. 5500 சீட்டு நினைக்கிறேன். டீப் யூனிவர்சிட்டி கிட்ட வந்து ஒரு 2800 to 2900 சீட்ஸ் இருக்கு. ஸோ இதுலயே நீங்க ரஃபா பாத்தீங்கன்னா ஒரு 8000 8500 சீட்டு வந்துருது. மீதி இருக்கிற 5000 சீட்டு வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. இந்த நீட்டை கொண்டு வந்து நிறைய தமிழ்நாட்டோட மாணவர்களை விட வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க அதிகமா உள்ள வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவா இருக்கு மக்கள்கிட்ட. அது என்ன சீட் அலோகேஷன், என்ன இது? இப்ப இங்க தமிழ்நாட்டு சீட்டுக்கு எல்லாருமே எலிஜிபிளா? அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இதாகுதுன்னா, 85% ஃபார் தமிழ்நாடு போல், 15% ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. 100 சீட் இருக்குன்னா 85 சீட் வந்து தமிழ்நாடு போலுக்கு போயிடும். மீதி 15 சீட் வந்து ஆல் இண்டியா போல். இது வந்து நீட் வரதுக்கு முன்னாடியே இருந்த சிஸ்டம் தான். அதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா லெவல்ல வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு ஒன்று நடத்திருக்காங்க. அதை எழுதி வந்து பிள்ளைங்க இது பண்ணணும். இப்போ இந்த 85% எப்படின்னா, அதுலேயே 2-3 ஸ்பிளிட் அப் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் காலேஜ் சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக்கு இதெல்லாம் இருக்குன்னா 100 சீட் இருக்குன்னா 85 சீட் அப்படியே கவர்மெண்ட் தமிழ்நாடு போலுக்கு வந்தது. 15% வந்து ஆல் இண்டியா போல். இதே வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், பிரைவேட்லயே வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், நான் மைனாரிட்டி 2 இது இருக்கு. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி ஆகுன்னா 50%, அதாவது 50% will go for government poll, 50% will go for the இது மேனேஜ்மெண்ட் கோட்டா. நான் மைனாரிட்டியில வந்து 65%, 35%. ஜென்ரலா பொது பார்வையில வந்து நம்ம ஊர்ல வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. அதனால வந்து நீட்னு ஒரு எக்ஸாம் வச்சு நம்ம மாணவர்களுடைய இடத்தெல்லாம் வந்து நார்த் இந்தியால இருந்து நார்த் இந்தியாக்கார புடிச்சுக்குவான் அப்படின்ற ஒரு கிடையாது. அப்படி கிடையாது. இந்த 85 தமிழ்நாடு போல்ல வந்து வெளி ஸ்டேட்ஸ் யாருமே கம்பீட் பண்ண முடியாது. 15% நம்ம கொடுக்கறதுல வந்து அது எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து கர்நாடகா சீட்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி அவனும் நம்ம அந்த காமன் ஃபார் எவ்ரிவன். ஆனா இந்த ஸ்டேட்டோட அலோகேஷன்ல இது பண்ண முடியாது. இல்ல, முக்கியமா இந்த 15%ங்கிறது நீட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஆமா, இதுல இன்னொரு பார்ட் இருக்கு. நம்ம டீம்ட் யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட், இதெல்லாம் டீம்ட் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம், இதெல்லாம் அவங்களோட சீட்ஸ் ஃபுல்லாவே காமன் போலுக்கு போயிடும். அது இப்ப இருக்க நீட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டிரான்ஸ்பரன்சி வேணும்ன்றதுனால மெயினா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீட் அட்டன் பண்ணியிருக்கணும். நீட் எழுதி பாஸ் ஸ்கோர் கேட்டகரிக்கு, பிசி எம்பிசிக்கு வந்து அவங்க ஒரு பாஸ் ஸ்கோர் செட் பண்றாங்க. அத ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து பிசிக்கு வந்து ஐ திங்க் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 550 நினைக்கிறேன். அது வருஷம் ஸ்கோர் ஏறிட்டே போகுது. அவுட் ஆஃப் 720 யாரெல்லாம் 550க்கு மேல இருக்காங்களோ அவங்க எல்லாம் எலிஜிபிள்.
சீட்டு கிடைக்க மாட்டது அடுத்தது. ஏன்னா அவங்களோட ரேங்கிங், நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரேங்கிங் இதெல்லாம் இருக்கு. பேசிஸ். பட் கவுன்சிலிங்க்கு அவங்க பார்ட்டிசிபேட் நீட் பாஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் சொல்ற வேர்டு வந்து எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங் போறதுக்கான ஒரு அனுமதி. ஆமா, கவுன்சிலிங் போறதுக்கான ஒரு. அதுக்கப்புறம் அங்க போய் என்ன காலேஜ் எதுங்கிறது பேஸ்ட் ஆன் தி ப்ரிஃபரன்ஸ், பேஸ்ட் ஆன் தி கோட்டா, அது பிரகாரம் போகும். ஆமா, அதாவது இப்ப தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், வருஷத்துக்கு 7 லட்சத்துல இருந்து 7.5 லட்சம் பிள்ளைங்க 12th பாஸ் பண்ணுது ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருந்து. ஸ்டேட் போர்ட்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், எய்டட் ஸ்கூல்ஸ், மெட்ரிக் எல்லாமே. சிபிஎஸ்சிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு 95,000 பிள்ளைகளை நம்ம 88,000 95,000 நம்ம எழுதிட்டாங்க. இதுல சயின்ஸ் குரூப்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு 1/3 இல்ல 1/4 வந்துடும். ஏன்னா நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, காமர்ஸ். ஒரு 2 லட்சம் பிள்ளைங்கன்னு வச்சுப்போம். ஆஸ் பர் த டேட்டா வந்து லாஸ்ட் இயர் எலிஜிபிள் ஆன பிள்ளைங்க நீட்ல தமிழ்நாட்டுல இருந்து எலிஜிபிள் ஆன பிள்ளைங்க அப்பியர் ஆனது 1,00,000 சில்லற 1,20,000 பிள்ளைகளை நம்ம அப்பியர் ஆயிருக்கு தமிழ்நாடு லெவல்ல எக்ஸாம்க்கு. ஆமா, அதுல ஃபைனலா கிளியர் ஆனது வந்து 68,000 என்னமோ. ஸோ அந்த 68,000 பேர் வந்து நம்ம தமிழ்நாடு லெவல்ல இருக்கிற 13,000 சீட்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். 13,000ல மேபி இந்த டீம்டு நீங்க விட்டுருங்க, அதுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். பட் அது ஆல் இண்டியா கோட்டா, அந்த 3,000 சீட். இது கொண்டு வந்தனால இப்ப இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கொஞ்சம் இப்ப சென்னையை விட்டுட்டு அடுத்த மாவட்டங்கள், வேற வேற ஊரக பகுதிகளில் படிக்கிறவங்களுடைய வாய்ப்புங்கிறது பறிபோகுது அப்படிங்கிற அலிகேஷன் நீட் மேல எப்பயுமே இருக்கு. கொண்டு வர்றது காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமா, பிள்ளைங்க பாதிப்படைகிறது பாதி உண்மை அதுல இருக்கு, அது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா டேட்டாவும் நம்மள்ட்ட ஃபுல் ஃபிளட்ஜா இல்ல. லைக் 2000 நீட்டுக்கு முன்னாடி எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க போச்சு அப்படின்ற டேட்டாவும் கிளியர் கட்டா இல்ல. 2016ல வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், அதுவா இந்தியன் எக்ஸ்பிரஸோ, அதுல ஒரு ஆர்டிகல் வந்துருக்கு. அவங்க கொடுத்திருக்க டேட்டா பிரகாரம் 2007ல இருந்து, அதாவது அந்த என்ட்ரன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 7ல இருந்து 16 வரைக்கும், 13 வரைக்கும் நினைக்கிறேன், ஒரு 6 வருஷத்துக்குரிய டேட்டா. அதுல மொத்தம் 29,000 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. அதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் ரன் பை த கவர்மெண்ட், எய்டட் ஸ்கூல்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்த பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லெஸ் தேன் 2%. ஹார்ட்லி பாத்தீங்கன்னா 214 சீட்டு கவர்மெண்ட் பிள்ளைகளுக்கு போயிருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு போயிருக்கு. 2016ல பாத்தீங்கன்னா 14 பிள்ளைகளும் நம்ம போயிருக்கு. அது முதல் வருஷம். 2வது வருஷம் அது சிங்கிள் டிஜிட் போயிடுச்சு. 2020ல மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருந்தப்போ வந்து 7.5 ரிசர்வேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ரிசர்வேஷனோடது என்னன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்ச பசங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னா எய்டட் எதுவுமே கிடையாது, பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கார்பரேஷன் ரன் பண்றது, நகராட்சி, இந்த மாதிரி ஊராட்சி, இதுல வர பிள்ளைங்க நேரடியா கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல இருந்து வர பிள்ளைகளுக்கு அந்த 7.5% அலோகேஷன் 6th இருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு. ஆமா, அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டால வந்து அந்த 7.5 கொண்டு வந்திருக்கு. அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வருஷம் 300 400 வந்து போன வருஷம் 600 பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து செலக்ட் ஆயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அந்த டைம்ல உண்மையுமே அது யாரோடைய ஐடியான்றது நமக்கு இன்னும் ஒரு ஆக்சுவல் கிளாரிட்டி இல்ல. அவரோட இதுல 2 இதை வந்து அவர் பாராட்டணும். ஒண்ணு வந்து அந்த காவிரி பெல்ட்டை வந்து பாதுகாக்கப்பட்ட மாநிலமா பண்றது, இந்த 7.5% முடிக்கிறமே எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல ஒரு ரெவல்யூஷன் தானே. இப்போ தமிழ்நாடு வரலாறுலயே 600 பேரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து போனவங்க இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. சோ அதுக்கு அவருக்கு உண்மையுமே அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். நீட்டை கொண்டு வந்ததுக்கான காரணம்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது வந்து எஜுகேஷன் நிறைய, இப்ப ஸ்டேட் போர்டு இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, இது இல்லாம வேற சில பாடமுறைகள் இருக்கு, இவங்க எல்லாருக்கும் ஒரே மார்க்கை வச்சு நாங்க டிசைட் பண்ண முடியாது, அதனால ஒரு பொது தேர்வு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிதான் கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ்நாடுல நிறைய மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் இருக்கு, அது ஒண்ணு. மற்ற ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா கர்நாடகாலையும் இருக்கு. நமக்கு 78 காலேஜஸ், அவங்க நம்மளோட கூட நினைக்கிறேன் சீட்ஸ் நமக்கு ஈக்குவலா இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கு, யூபி தான் ஜாஸ்தி இருக்கு, 87 காலேஜ் என்னமோ இருக்கு. ஆனா அந்த நீட்டுக்குரிய எதிர்ப்புன்றது வந்து தமிழகத்துல மட்டும்தான் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியா இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ் அதுக்கு மேபி நான் அது எப்படி யோசிப்பீங்கன்னா 2 விதமான ரீசன்ஸ் இருக்கும். இப்ப நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2007ல இருந்தே இந்த என்ட்ரன்ஸ்ன்ற கான்செப்ட்ல இல்ல, மார்க்கை மட்டும் வச்சுட்டு பிள்ளைய ஃபுல் ஃபோக்கஸ் அந்த 12th மார்க்ஸை படிச்சுட்டு எழுதிட்டு சீட்டு வாங்குற மாதிரி இருந்தது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் அதுக்கு முன்னாடி நடத்திட்டு தான் இருந்திருக்காங்க. மகாராஷ்டிரா ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கும் ஸ்டேட் போர்டு இருக்கு,
மகாராஷ்டிரா லெவல்ல அவங்க நமக்கு முந்தி 2006 முன்னாடி எப்படி ஒரு என்ட்ரன்ஸ் பேட்டர்ன் இருந்ததோ அதே மாதிரி ஒரு இது இருந்திருக்கு. ஸோ அது இல்ல அதுல ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் கேட்கணும். இந்த சப்போஸ் நீட் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாண்டிச்சேரியில் இருக்க ஜிப்மர் ஆகட்டும், எய்ம்ஸ் இந்த மாதிரி காலேஜ்ல போகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு தேர்வு நம்ம மக்கள் எழுதிதான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல அதுதான் அது எழுதிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஜிப்மர்ல இப்ப பிரச்சனை கிடையாது. நான் நம்ம இந்த நீட் பிரச்சனைகளுக்கு பின்னாடி அதர் சைடு வந்து ஒரு ஸ்டோரி நான் பாக்குறேன். அதாவது ஜிப்மர் வந்து இட்ஸ் அ டாப் ரேங்க் இன்ஸ்டிடியூஷன், எய்ம்ஸ், இப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா தமிழக லெவல்ல இருக்க மற்ற காலேஜஸ். இப்ப நம்ம நீட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துடுறாங்க சப்ஜெக்ட் மாஸ்டர் வச்சு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கங்க, ஐ மீன் பிரைவேட் காலேஜஸ் எடுத்துக்கங்க, மைனாரிட்டி போத் மைனாரிட்டி, அவங்களோட எலிஜிபிலிட்டி பிரகாரம் பாதி சீட் இங்க கொடுத்துட்றாங்க. மீதி இருக்க சீட்ஸ் வந்து அந்த மேனேஜ்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஈவன் டீம்ட் யூனிவர்சிட்டி கூட. ஸோ பிரைவேட் காலேஜஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க லெவல்ல வந்து ஒரு என்ட்ரன்ஸ், பிரைவேட் காலேஜஸ் கன்சார்டியம் வச்சு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு அது மூலம் பிள்ளைகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது நடந்திருக்கு 2016 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ப அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் நடத்தி அவங்க தான் சீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருந்துன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவங்க தான் யாரை செலக்ட் பண்ணணும் என்னன்றது அவங்களோட நிறைய குளறுபடிகள் நிறைய இதுவுமே ஆமா 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 கேபிடேஷன் ஃபீஸ் இது எல்லாமே வந்து அவங்க காசு ஜாஸ்தி கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த வாய்ப்புகள் அப்ப நிறையவே இருந்தது. ஈவன் டீம்ட் யூனிவர்சிட்டி கூட அப்படிதான். இப்ப ராமச்சந்திரா எடுத்தீங்கன்னா அவங்க தனியா ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, எஸ்ஆர்எம் தனியா வைப்பாங்க. இதுக்கு ஒரு மேபி இரலவெண்டா இருக்கும். ஒரு டீடைல் என்னன்னா எப்படி அப்பெல்லாம் சீட்டு கொடுத்தாங்கன்றதுக்கு இவர் தனுஷ் டைரக்டர், இவர் ஆக்டர் தனுஷோட அப்பா கஸ்தூரிராஜ் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அவங்க பொண்ணு வந்து டாக்டர். அப்ப சீட்டு வாங்கினப்ப எப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் தான் ராமச்சந்திரா அவர் உடையார்கிட்ட கூட்டிட்டு போய் இது பண்ணி பேசி ஒரு சீட்டவே கிரியேட் பண்ணி இவங்களுக்காக கிரியேட் பண்ணி ஒரு ஒரு ஸ்பெஷல் கோட்டா மாதிரி ஏதோ போட்டு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா ஒன்னு இன்ஃபுளுன்சியலா இருக்கணும், பிளஸ் உங்களுக்கு காசு இருந்ததுன்னா அப்ப போக முடியும். ஸோ பேசிக்கலி நீட் வந்ததுனால என்ன இருக்குன்னு பார்த்தா கேபிடேஷன் ஃபீஸ் குறைஞ்சிருக்கா அப்படின்னா இல்ல, ஆனா யாருக்கு வேணாலும் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படின்ற இடத்த கட் பண்ணி இருக்குது. அட்லவுக்காவது இந்த பையன் இதுக்கு எலிஜிபிளியா அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவை நீட்டு கொண்டு வந்துருச்சு. அது வந்து மறுக்க முடியாது. ஆனா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் கோட்டால போற சீட்டுக்கு வந்து ஃபீஸ் 18,000 ரூபாய் தான். இதே இது வந்து கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ்ல படிச்சீங்கன்னா ஃபீஸ் வந்து 4,500,000 இருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க. இதே இது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிட்டீங்கன்னா அதுக்கு வந்து 16 லட்சம் ரூபாய் ஃபீஸ். என்ஆர்ஐ கோட்டாலாம் போயிட்டீங்கன்னா 28 லட்சம் ரூபாய் ஃபீஸ். சோ இதுதான் கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ண ஃபீஸ். ஆனா இதுக்கு மேலேயும் வாங்குறதா சில கம்ப்ளைண்ட் வந்து லாஸ்ட் இயர் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இன்டிமேஷன் எல்லாம் கொடுத்தாங்க, யாரும் எக்ஸ்ட்ரா வாங்க கூடாதுன்றது. கேபிடேஷன் ஃபீஸ் முழுசா அழிச்சிருச்சானா இல்ல, நீட் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. ஆனா அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆமா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட டிரான்ஸ்பரன்சி இல்லாம யார வேணாலும் போட்டுக்கலாம்ன்றது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. சோ ஒரு ஒரு சின்ன டிரான்ஸ்பரன்சி வந்திருக்கு நீட் வந்ததுக்கு அப்புறம். ஆமா ஒரு சின்ன டிரான்ஸ்பரன்சி வந்திருக்கு, அது மறுக்க முடியாது. ஆனா நம்ம தமிழ்நாடு கிராமப்புறங்கள்ல இருந்து பின்தங்கிய பகுதியில இருந்து வரவங்களுக்கு வந்து நீட் வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா அவங்க சப்ஜெக்டா படிக்கணும், அதுவே பெரிய விஷயம். பல கஷ்டங்கள் நடுவில் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதே இன்னும் பல பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கு. அதுக்கு மேல வந்து நீட் வந்து கோச்சிங் இல்லாம பண்ண முடியாதுன்றது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மைதான். கோச்சிங் தேவை. அதுக்கு வந்து இப்ப வெற்றி பள்ளிகள்னு போன வருஷமா முந்தின வருஷமா கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா அது மூலம் இப்போ போன வருஷம் ஐ திங்க் 10,000 இருந்து 10,000 பிள்ளைகளுக்கு மேல அதுல என்ரோல் ஆகி படிக்கிறாங்க. அந்த கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி. அதை தவிர டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு சில மாடல் ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாடல் ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த வருஷம் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னாவே அந்த மாடல் ஸ்கூல்ஸ்ல இருந்தே ஒரு 200 to 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி இந்த மாதிரி பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இதுக்கு நீட்டுக்கு எல்லாத்துக்குமே செலக்ட் ஆயிருக்காங்க. சோ கவர்மெண்ட் சைடு சில இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க, அதுவும் பேரலா போயிட்டு தான் இருக்கு. இல்ல மேபி ஆனா நம்ம மத்த ஸ்டேட் அப்புறம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதுல ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வேணான்ற முடிவுல இருந்ததுனால அது வேணுங்கிறதுக்கான கொஞ்சம் முன்னெடுப்புகள்லாம் நம்ம பண்ணாம இருந்துட்டோம். இப்ப ரியலிஸ்டிக்கா நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், அதாவது நீட்டு வந்து 2016 சுப்ரீம் கோர்ட் அந்த ஃபைனல் ஜட்மெண்ட்லாம், ஏன்னா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் லா 10BA ஒரு கிளாஸ் படிச்சேன். அந்த நம்ம சட்ட இதுல வந்து அதுல கொண்டு வந்து மேண்டேட்டரின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.
கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு சில ஸ்டேட்டுக்குலாம் எக்ஸெப்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. அது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி 17ல இருந்து எல்லாருமே இப்ப நீட் வரணும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸெப்ஷன் கொடுத்ததே என்னன்னா, நீட் வந்து இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்ட முறைகள்ல இருக்கு, எங்க ஸ்டேட் போர்ட் பாடத்திட்ட முறைகள் அந்த அளவுக்கு இல்லைங்கும் போது அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் சொல்றாங்க. நீட்டோட பாடத்திட்டம் எந்த பாடத்திட்டம்னு நீட்டுக்குன்னு தனியா ஒரு பாடத்திட்டம் இருக்கிற மாதிரி தான். அதனால தானே ப்ரிப்பரேஷன் எல்லாரும் 1 இயர் அது அதாவது நீங்க அந்த எழுதின பிள்ளைகிட்ட பேசுனீங்கன்னா அதோட முழு உண்மைத்தன்மை நமக்கு தெரியும். சிபிஎஸ்சில படிச்ச எனக்கு தெரிஞ்ச பொண்ணு படிச்சு டாக்டர் முடிச்சுட்டாங்க, பிஜிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னா, அவங்க படிச்ச வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ எல்லாமே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இதுல தான் வந்துச்சு. ஸோ இது ஸ்பெசிபிக்கா சிபிஎஸ்சின்னு சொல்ல முடியாது. நம்மளோட சிலபஸுமே வந்து இப்ப ஸ்டேட் போர்ட் சிலபஸுமே வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மனப்பாடம் பண்ணி எழுதுறதா நம்ம படிச்ச காலத்துல இருந்து அப்படிதான் இப்பயும் அது இருக்கு. ஆனா கான்செப்ட் வைஸ் வந்து இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, அதை சொல்லி கொடுக்குற விதம் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அதுதான் ரொம்ப இது பண்ணுது. இப்ப இந்த கான்செப்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள்லாம் வரும்ன்றாங்க. ஐஐடிசி மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதுதான் நீங்க டைரக்டா புக்ல படிச்சதை வச்சு இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை எப்படி எழுதணுன்றது தான் இந்த கோச்சிங் சென்டரோட தேவை வந்து அங்க அதிகமாகுது. அதுதான் இதுல பிரைமரி பிரச்சனையே. ஒரு பிள்ளை ஸ்கூல்லயும் படிச்சு அது பத்தாது. ஏன்னா இப்ப நீங்க 600 பிள்ளைங்க நம்ம அந்த 7.5 கோட்டால வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நீங்க அதையே இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணீங்களா, நிறைய பேர் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் எக்ஸாம் ரீடேக் எடுத்து வந்தவங்க. ஆனா அதுலயும் ஒரு இது இருக்குது, நீட் வேணாங்கிறதுக்கு இதுல பிரச்சனை இது. இப்ப எத்தனை பேரால ஃபார் எக்ஸாம்பிள் என்னால அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா நான் ஒரு வருஷம் என்னால வெயிட் பண்ண முடியும், இல்ல ஒரு 2 வருஷம் என்னால வெயிட் பண்ண முடியும். இப்ப நான் நாளைக்கு வேலைக்கு போனாதான் என் குடும்பத்தை வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வர்றதுன்னா நான் என்னால அஃபோர்ட் பண்ண ஒரு வருஷத்தை என்னால இழக்க முடியாதுல்ல. அது பெரிய விஷயம். அதாவது இன்னும் வந்து ஒரு 60-70% குழந்தைகள் வந்து அந்த ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. ஒரு வருஷம்ன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். பிரதீப், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பு அப்படின்னா ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு ஒரு வருஷம் ஏதோ ஒரு வேலை அப்படி இப்படி சேர்த்துட்டு கூட ஒரு 2-3 வருஷத்துல பிக்கப் ஆகி வந்துருவாங்க. ஆனா இந்த எம்பிபிஎஸ் படிக்கிற படிப்புங்கிறது அது படிப்பே ஒரு பெரிய படிப்பு. அதுக்கப்புறம் ஒரு பிஜி சப்போஸ் படிக்க முடியல, நீட் எழுத முடியல அப்படின்னா அது ஒரு வருஷம் பிரேக் கொடுக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிஜி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17-18 வயசுல அவங்க போற ஜேர்னிங்கிறது 30 வயசுலதான் அவங்க ஒரு முழுமையான ஒரு இதுக்கே வருவாங்க. ஆமா, உண்மையாலுமே பாவம் அவங்க தான் ஒரு 30-35 ஆக்சுவலா மத்த ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் மத்த லா காலேஜ் மாதிரி போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷைன் ஆகி ஒரு இடத்துக்கு வந்து நிற்பான். அந்த நேரத்துலதான் இவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லா நாட்டிலயுமே கிட்டத்தட்ட இதுதான். ஆக்சுவலா நான் நிறைய வெளியில எல்லாம் இது மத்த நாடுலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்தியால இருக்கிற சூழ்நிலை தான் வெளிநாடுகள்ல படிக்க நிறைய பேர் இப்ப சைனால போய் படிப்பாங்க, உக்ரைன்ல போய் படிப்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே இதுதான் சிச்சுவேஷன். அதாவது எக்ஸ்பென்சிவான ஒரு படிப்பா தான் இருக்குது எம்பிபிஎஸ் பேசிக்லி. நோ மேட்டர் வாட் எந்த கண்ட்ரி போங்க. இன்ஃபேக்ட் இந்தியாலதான் ஓரளவுக்கு ஆக்சுவலா பிரைஸ் கம்மி இந்தியால தான். சோ அதுதான் நான் சொல்ல வரேன். எங்க போனாலும் எம்பிபிஎஸ் இந்தியாவில வந்து கவர்மெண்ட் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது கம்மி. பிரைவேட் காலேஜ்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது 1 கோடி கிட்ட போயிடும். ஆனா உக்ரைன்ல படிச்சீங்கன்னா 15-20 லட்சத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஆமா, 40 லட்சம். அப்படிதான் இது என்ன கொடுமைன்னா, அப்படி நம்பி நிறைய பேர் உக்ரைனுக்கு போயிருந்தாங்க. ரஷ்யாவுக்கு உக்ரைன் சண்டையில இப்ப அவர்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப கேள்விக்குறியாகி ரொம்ப வருத்தத்துக்குரியதா போச்சு. நம்மளோட டேக் என்ன அப்படின்னா, நீட் வந்து ஒரு பேர்டன் ஆனா கட்டாயம் எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நீட் அபாலிஷ் பண்ண முடியுமானா இந்தியால இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஆமா, தமிழ்நாடு மட்டும்தான் வந்து இப்ப அப்போஸ் பண்ணுது. கேக்குறோம், மத்த யாருமே கேக்குறோம். அப்படி இருக்க பட்சத்துல இது பார்லிமெண்ட்ல வந்து ஒரு மெஜாரிட்டியா ஒரு பார்ட்டி இருந்து வந்து எல்லா ஸ்டேட்ஸும் இதை சப்போர்ட் பண்ணி இந்த லாவை வந்து வேற லா போட்டு தேவையில்லைன்னு கொண்டு வந்தா தான் இந்த தமிழ்நாடு, அதாவது இந்த எஜுகேஷன் கான்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நியர் ஃபியூச்சர் இது மாறுன்ற மாதிரி தெரியல. ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்ப ஏற்கனவே இந்த வெற்றி பள்ளிகள் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் இல்லாம மத்த நிறைய எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு, கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அங்கேயும் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வர பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி
நிறைய பேருக்கு இந்த பெனிஃபிட் போற மாதிரி பண்ணலாம். அது 7.5% வந்து மேபி அவங்க இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எய்டடுக்குள்ளேயும் யாரும் ஒன்றும் பெரிய ஆட்கள்ல யாரும் எல்லாரும் ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க தான் படிக்கிறாங்க. சோ அவங்களுக்கும் ஒரு தனி கோட்டா ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி இன்னும் நிறைய ஆமா, அது என்ன அதுல பாசிபிலிட்டி என்னன்றது லீகலா நமக்கு தெரியல. மேபி அது வந்ததுன்னா அதுவும் நல்லா இருக்கும். மூணாவது விஷயம் வந்து ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி நீட் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் உண்மையிலேயே பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கிறவங்க எல்லாரும் போராடி நீட் இல்ல அப்படின்னு கொண்டு வந்துட்டாலும் இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் தான் பெஸ்ட் சிஸ்டமான இல்ல. ஏன்னா திரும்பவும் அந்த பழைய மாதிரி டீம்ட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் சம்பாதிக்கிறதுக்கு தான் இது வழிவகுக்கும். ஒருவேளை நம்ம பழைய ஸ்டேட்டுக்கு போனாலும் இந்த ப்ராசஸையும் ரிஃபைன் பண்ணி ஒரு சிங்கிள் விண்டோல எல்லா சீட்ஸையும் கொண்டு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்தா தான் இது உண்மையிலேயே மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்கணும்னு அந்த வெறியோட இருக்க பிள்ளைகளுக்கு, எலிஜிபிள் கிட்ஸுக்கு அது ஒரு வழிவகுக்கிற மாதிரி இருக்குன்றதான் என்னோட கருத்து. இப்போ பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தான் சொல்லிக்கலாம், இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களும் இப்ப இருக்க டஃப் சிச்சுவேஷன்ல உங்களால முடிஞ்ச பெஸ்ட் எஃபோர்ட் போடுங்க. கவர்மெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நீட் கோச்சிங்கை வந்து பிள்ளைகளுக்கு எல்லாரும் அஃபோர்ட் பண்ற வகையில வந்து அது எல்லாருக்கும் போற வகையில என்னென்னலாம் எஃபர்ட்ஸ் போடணுமோ கவர்மெண்ட் அதை பண்ணணும் கண்டிப்பா. பிளஸ் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு வரணும். ஃபீஸ் எவ்வளவு வேணாலும் 1 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு வைக்கிறாம அவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு வைக்க முடியுமான்றத கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும். இதெல்லாம் நியாயமா பண்ணி அதுக்கப்புறம் அந்த நீட்டை நடத்தலாம். பேசிக்லி நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் வந்து பிரச்சனை தான், நமக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. ஆனா இதுதான் சூழ்நிலைன்றப்ப அந்த சூழ்நிலைக்கு எப்படி அடாப்ட் ஆகணுங்கிறத தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லி ஆகணும். அப்படின்றத சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை இதோட முடிப்போம். இதுக்கு மேல யாருக்காவது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க வந்து கீழே வந்து சொல்லலாம். ஒரு 11th பையன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஃபேசினேட்டிங்கா ஒண்ணு சொன்னா, 5th எக்ஸாமும் பப்ளிக் எக்ஸாமும் வைக்கிறாங்க, நீட்டுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணும், நம்ம எதை பண்றது, பேசாம நீட் எழுதுறவங்களுக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதானே, அதைத்தான் கன்சிடரே பண்ண மாட்டீங்களே நியாயமான கோரிக்கை தான்.